சேலத்திலிருந்து சென்னை வருவதற்கு 8 வழிச்சாலை போடுவது என்கிற திட்டம். இந்த சாலை திட்டத்திற்கு பேர் பாரத் மாலா. இந்த பாரத் மாலாவின் தாய் திட்டம் என்பது சாகர் மாலா, கடல் மாலை. இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன என்பது சாலை வழி போக்குவரத்து, வான்வெளி போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, இது எல்லாவற்றையும் கொண்டு போய் கடல் வழி போக்குவரத்தோடு இணைப்பதுதான் சாகர் மாலா, கடல் மாலை. இந்த திட்டத்திற்கு பேர் பீம்ஸ்டெக். பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இந்த நாடுகளினுடைய எக்கனாமிக் கோஆபரேஷன், இதுதான் பீம்ஸ்டெக். இந்த நாடுகள் இந்த வளங்களை கொள்ளையடித்து குவிப்பதற்கு தான் இந்த திட்டம். இதற்கான நிதி எங்கிருந்து வருகிறது என்றால் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்று பிலிப்பைன்ஸ் என்ற ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டில் இருக்கிற இந்த வங்கியில் 375 லட்சம் கோடியில் இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சின்ன நாட்டுக்கு இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்றால் அமெரிக்காவில் இருக்கிற ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன்ல இருந்து இந்த நாட்டிற்கு பணம் வந்திருக்கிறது. அந்த பணத்தை பல லட்சம் கோடிகளை வாங்கிதான் இந்தியா இது போன்ற சாலை போடுவது, இந்த வேலைகளை செய்கிறது. இந்த 8 வழிச்சாலை என்பது எதற்காக என்பதை நாம் பார்க்கணும். ஏற்கனவே 4 வழிச்சாலை இருக்கிறது. அந்த 4 வழிச்சாலைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிறது. சாலை வேண்டும், விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் கூடுதலாக இன்னும் 2 வழித்தடங்களை எந்த சேதமும் இல்லாமல், ஏற்கனவே வீடுகளை இழந்து நிலங்களை இழந்து இந்த சாலைக்காக நம்ம மக்கள் விட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து விரிவாக்கம் செய்ய முடியும். ஆனால் புதிதாக ஒரு 8 வழிச்சாலையை போடுகிறேன் என்று சொல்லுவது எப்படிப்பட்ட செயல்? இது யாருக்காக போடப்படுது என்பதை என் அன்பு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். நாட்டு குடிமக்களுக்காக போடப்படுகிறதா, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் வளக்கொள்ளை அடிக்கிற வளத்தை கொண்டு செல்வதற்காக போடப்படுகிறதா என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். இது எல்லாவற்றையும் கப்பல் போக்குவரத்தோடு இணைத்து இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஏற்றுமதி செய்கிறோம் என்கிறார்கள், இறக்குமதி செய்கிறோம் என்கிறார்கள். அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எதை ஏற்றுமதி செய்வார்கள், எதை இறக்குமதி செய்வார்கள்? இந்த நாட்டில் இருக்கிற வளங்களை எல்லாம் சுரண்டி ஏற்றுமதி செய்வார்கள், கொள்ளையடித்து கொண்டு போவார்கள். இறக்குமதி எதை செய்வார்கள்? வெங்காயம், பருப்பை இறக்குமதி செய்வார்கள். இதை வளர்ச்சி என்று கட்டமைக்க நினைக்கிறார்கள். 8 வழிச்சாலை எதுக்கு? என் மலைகளில் இருக்கிற இரும்பு தாதுக்கள், கனிம வளங்கள், பிளாட்டினோ, இதுகளை எடுக்கத்தானே நீங்கள் இந்த பாதைன்னு ஒரு இதை காட்டுறீங்க. சாகர் மாலா திட்டத்தினுடைய ஒரு கிளை திட்டம் தான் பாரத் மாலா. அது பாரத் மாலான்னு சொல்கிறத விட எங்கள் பாடைக்கு மாலைன்னு தான் சொல்லணும். அதை பாரத் மாலைங்கிறத விட அது யாருக்காக போடப்படுது? தொழிலதிபர் அதானிக்காக போடப்படுதுங்கிறது எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு ஏர்போர்ட்டு வேண்டாம், 8 வழிச்சாலையும் வேண்டாம். எங்களுக்கு நாங்கள் கேட்ட அந்த காவிரி தண்ணியை மட்டும் கொஞ்சம் கொடுத்து விடுங்க.